அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரையிலான வசனங்களை வாசி பாருங்க. அலங்கார வாசல் அண்டையிலே சப்பானியாய் கிடந்த ஒருவன் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அங்கே பேதுரும் யோவானும் வருகிறார்கள். அவர்கள் வந்து இந்த சப்பானியை பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் என்ன நடக்குது கிறிஸ்தவ வட்டாரத்தில்? கர்த்தாவே இந்த சப்பானியை குணமாக்கும் அப்படின்னு ஜெபம். சப்போஸ் குணமாக்கப்படலினா ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை சார்ந்ததாகிடும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல பேதுரும் யோவானும் வருகிறார்கள். சப்பானியை நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக எதிர்பார்க்கிறாங்க. எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறாங்க. எழுந்து நடங்கிறாங்க. அவன் எழுந்து நடந்துட்டான். குதித்து எழுந்து டான்ஸ் ஆடிட்டு தேவாலயத்துக்குள்ள ஓடுறாயா. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இது எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் சுய பக்தினால இந்த கிரியை நடைபெற்றது அல்ல. நீங்க நம்ப மறுக்கிற முற்பிதாக்களின் தேவனா இருக்கிற தேவாதி தேவன் செய்த கிரியை அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்றாங்களா இல்லையா? சப்பானி எழுந்து நடந்த பிறகு மகிமையை கர்த்தருக்கு செலுத்துறாங்க. ஆனா முதல் ஸ்டெப் எங்களை நோக்கி பார் அப்படிதானே சொல்றாங்க. எழுப்புதல் சொல்றோம். எழுப்புதல் மேல இருந்து கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்குள்ள இருந்து தான் அந்த எழுப்புதல் எழும்ப வேண்டும் ஐயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எண்ணி பாருங்க. அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணும் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏராளமான காரியங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நடைபெறுகிறத நாம வாழ்கிற இந்த சந்ததியில நம்ம கண்களே காணும். இதெல்லாம் எதுவும் பண்ணாம கர்த்தர் பண்ணுவா. எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவார். என்ன நியாயம்? உங்களுக்குள் அந்த எழுப்புதல் இருக்குது. நாம எக்ஸிக்யூட் பண்ணும்போதுதான் ஏராளமான காரியங்களை கர்த்தர் பின்னால இருந்து இயக்குகிறவராய் இருக்கிறார். ஏன் நாம தான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, சங்கீதம் 115:16 வசனம் கர்த்தர் சொல்றாரு, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திற்கு கொடுத்தார். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம செய்ய வேண்டுமோ அதை நாம தான் செய்ய வேண்டும். அவர் இன்டர்ஃபியர் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாரு. நம்ம மூலமா தான் செய்ய வைப்பாரு. பூமியும் மனுபுத்திற்கு கொடுத்தாரு. ஏன் கொடுக்கிறாரு? இந்த பூமியை அவர் விரும்புகிறபடி நீ ஆக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புல நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, நான் யார் அவருக்குள்ள அப்படிலாம் யோசிச்சு பார்த்தா தானே அந்த அதிகாரத்தை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது தானே ஒரு காலகட்டம் வரும்போது பரலோக மாதிரியே இந்த பூமியை நம்மளால ஆக்க முடியும். ஜெபம் பண்ண கத்து கொடுக்கிறார் இயேசு. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு தானே சொல்றாரு. பரலோகத்துக்கு போவோமாக அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு இல்லையே.